அனைவருக்கும் வணக்கம். நான் திவாகர் இஎம்டி பேசுகிறேங்க. நமது நிர்வாகம் முன்னெடுத்துள்ள தொழில்நுட்ப வசதியை நம்ம ஊழியர்களாகிய நம்ம வெகுவாக வரவேற்கிறோம். அதே நேரத்தில் காலத்துக்கு ஏற்ப ஏற்படும் மாற்றத்திற்கு மேலே நம்மளோட செயல்பாடை தொழில்நுட்ப வடிவில் மாற்றுவதற்கும் நிர்வாகம் முயற்சி பண்ணுது. அதையும் நம்ம ஊழியர்களாகிய நம்ம வரவேற்கிறோம். அதே சமயத்தில் இந்த தொழில்நுட்ப முறையில் சில மாறுதல்களையும் மாற்றி அமைச்சர்களையும் நிர்வாகமும் அவசர கால மேலாண்மை நிர்வாகி மற்றும் திட்ட மேலாளர்கள் கவனித்து கொண்டு மேல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கணுங்கிறத இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே வேளையில் பார்த்திங்கன்னா இந்த 3 வகையான ஒரு ஆப்பு நம்ம செல்லில் நிர்வகிச்சுட்ருக்கோம். ஃபியூல் ஆப்பு, பயோமெட்ரிக் ஃபேஸ் ஆப்பு மற்றும் இஎம்எஸ் ஆப்பு. இந்த 3 ஆப்புமே கிட்டத்தட்ட ஆன்லைன்லேயே இருந்துக்கிட்டு இருக்கணும். அதே நேரத்தில் சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கணும். எந்த தடங்களும் இல்லாமல் நெட்டு வசதி இருந்துகிட்டு இருக்கணும். இந்த 3 அடிப்படையில் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி மொபைல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா சற்று குறைவு தான். ஏன்னா இப்போ புது மொபைல் கொடுத்துருந்தாங்க. அந்த கெப்பாசிட்டி ரொம்ப இப்போ டவுன் ஆகிட்டு வந்திருக்குங்கிறத அவசர கால மேலாண்மை நிர்வாகிகிட்ட நான் தெரிவிச்சிருக்கேன். அதே போல் நீங்களும் தெரிவிச்சிருங்க. காலத்திற்கேற்ப ஏற்படும் தொழில்நுட்பத்தை வெகுவாக வரவேற்கிறோம். அதில் மாற்றுக்கருத்து எதுவுமே கிடையாது. இப்போ டிஜிட்டல் சைனுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதில் புகைப்படமும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அட்டெண்டர் லெவலில் பேஷண்ட் லெவலில் நம்ம வாங்கிறோம். அவங்க அறியாமையா இல்லை அவங்களுக்கு எது புதுசுங்கிற முறையில் அவங்க ஆட்படுறாங்க. அவங்க ஒத்துழைப்பு தராங்க. அதே லெவலில் நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷனில் போகும்போது அட்மிஷன் ஆகும்போது எங்களுக்கான சைனிங் அத்தாரிட்டி போகும்போது கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க டாக்டர்ஸ். இது எங்களுக்கு முறையான வழிகாட்டுதல் இல்லை. அரசோட உத்தரவும் கிடையாது. நாங்கள் எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரி ஆப்போஸ் பண்ணுறாங்க. இதை நிர்வாகிகள் மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய அவசர கால மேலாண்மை நிர்வாகி மற்றும் திட்ட மேலாளர்கள் கவனமுடன் கையாண்டு இதை நிர்வாக நிலைப்பாட்டுக்கு எடுத்து கொண்டு போய் சரிவர செய்யணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள். அதே நேரத்தில் மொபைல் கெப்பாசிட்டி ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இதையும் கவனம் கூர்ந்து நல்ல ஒரு நிலைமை ஏற்படுத்தி இஎம்டிக்கு ஒரு நல்ல ஒரு அலைபேசி சாதனத்தை வழங்குமாறும் கேட்டுக்கிறேன். ஏன்னா இதோட ஆப்பு ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்குது. செயல்பாடு திறன் கம்மியாகிட்டுருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முன்னெடுக்கும் போது அதை வரவேற்று தான் பேசணும். நம்ம அதே லெவலில் இந்த இஎம்எஸ் ஆப்பு சொல்லிக் கொடுக்குறதுல அவசர கால மேலாண்மை நிர்வாகி திட்ட மேலாளர் அவர்கள்லாம் கடுமையாக பெருமுயற்சி எடுத்து நம்மளுக்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் சரி பண்ணி நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிறது வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி.